ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோ வாட்ஸ்அப்பில் வந்திருக்க அண்ட் வரப்போகிற 7 ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ தொடர்ந்து கடைசி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய ஃபீச்சர் வந்து இப்போ டெஸ்டிங் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் சில ஃபீச்சர்ஸ் தான் வந்து பீட்டா வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டேபிள் வெர்ஷனுக்கு வரதுக்கு முன்னாடி பீட்டா ஜாயின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எப்படி பீட்டாவில் ஜாயின் பண்ணுறது தெரியலனா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், எப்படி ஜாயின் பண்ணுறது அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு நீங்கள் பீட்டா வெர்ஷனில் கூட ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், அதில் குட்டி குட்டி பக்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓகேன்னா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். இல்லைனா ஸ்டேபிள் வெர்ஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இப்போ நான் சொல்ல போகிற இந்த 7 ஃபீச்சருமே நிறைய பேருக்கு வந்திருக்கலாம் அண்ட் வராமலேயும் இருக்கலாம். ஸோ அப்டேட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சில பேருக்கு ஒரு அப்டேட் வந்துருச்சுன்னா சில பேருக்கு வரதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ எல்லாத்துக்குமே ஈவனாக வாட்ஸ்அப் ரோல் அவுட் பண்ணால் அந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் ஒவ்வொருத்தருக்கு வந்து லேட்டாக வந்து வருது. ஸோ அப்டேட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, ஃபீச்சர்ஸ் வரும்போது யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க. ஸோ அதில் நான் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் அப்டேட், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்து பின் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்க கிடையாது. நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான மெசேஜ், ஒரு பர்சனோட மெசேஜ் வந்து அல்லது அவங்களோட டீடைல்ஸ், எக்ஸாம்பிளுக்கு பேங்க் டீடைல்ஸ் ஆகட்டும், ஏதாவது ஃபோன் நம்பர் ஆகட்டும், ஏதாவது ஒரு அட்ரஸ், இது எல்லாத்தையும் நீங்கள் பின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பின் பண்ண முடியாது. அப்படி நம்ம முக்கியமான மெசேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணோம்னா ஸ்டார்ட் மெசேஜில் வந்து நம்ம போட்டு வச்சுக்குவோம். இனி அந்த பர்சனோட சாட்லேயே நம்ம பின் பண்ணிக்க முடியும். எந்த மெசேஜை நீங்கள் அடிக்கடி வந்து பார்க்கணும் அல்லது ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்துச்சுன்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே 3 டாட் பட்டன் கிளிக் பண்ணி பின் சூஸ் பண்ணி உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். 7 days, 30 days அண்ட் 24 hours. ஸோ இதில் நீங்கள் எது செட் பண்ணாலும் அந்த வேலிடிட்டி 24 hours வரைக்கும் தான் அந்த பின் இருக்கும். அதுக்கப்புறம் அன்பின் ஆயிரும். நீங்கள் வேறு ஏதாவது பின்னை கூட நீங்கள் வேறு ஏதாவது மெசேஜ் நீங்கள் பின் பண்ணும்போது பழைய மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆயிரும். ஸோ வேலிடிட்டி பொறுத்து நீங்கள் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபீச்சர் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த ஃபீச்சர் வந்திருக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ஃபீச்சர், வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு ஸ்டேட்டஸ் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் வந்து செட் பண்ணுறோம். அப்படி செட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் அண்ட் ஷேர் ஐக்கன் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபேஸ்புக் இங்கிருந்து வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்பில் வந்து ஃபேஸ்புக் போகாமையே இன்பில்ட்லேயே வந்து நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ வரப்போகிற அப்டேட் இன்னும் வரல. இன்ஸ்டாகிராமும் வந்து நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து இன்ஸ்டாகிராமும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், இந்த ஐக்கான் வந்து ஷோ ஆகும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு ஷோ ஆகும். எனக்கு இனிமேல் வந்து வரல, ஒன்லி ஃபேஸ்புக் அண்ட் ஷேர் ஐக்கான் மட்டும் தான் வந்து ஷோ ஆகுது. ஸோ இந்த 2வது அப்டேட் இன்னும் வரல, வெயிட் பண்ணணும். வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது அண்ட் எந்த மாதிரி அது ஸ்டோரியில் போய் டேரெக்டாக வந்து இருக்கான்னு சொல்லி எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 3வது அப்டேட் ரொம்ப பேர்த்துக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதுன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஸ்டேட்டஸில் ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் வந்து ஹெச்டி குவாலிட்டியில் அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் யூடியூப்ஸில் எப்படிலாம் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி குவாலிட்டி லாஸ் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் வீடியோ வந்து தேடிருப்பீங்க. ஸோ இப்போ வாட்ஸ்அப்பே வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், நீங்கள் எந்த ஒரு ஃபோட்டோ ஆர் வீடியோஸ், எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீடியோ வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே ஹெச்டி ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் ஹை குவாலிட்டி நீங்கள் மாற்றி செட் பண்ணிட்டீங்கன்னா குவாலிட்டி லாஸ் ஆகாமல் நார்மலாக நீங்கள் வைக்கிற ஸ்டேட்டஸ் விட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது, குவாலிட்டி லாஸ் ஆயிருக்கா இல்லையா, சூப்பராக இருக்கா இல்லை மொக்கையாக தான் இருக்கா, கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வந்துருச்சா இல்லைன்னு தெரியல, எனக்கு வந்துருச்சு. ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்கள். 4வது அப்டேட், வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்க்கு வந்து வியூவன்ஸ் அந்த ஃபீச்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை செட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிட்டோம்னா அதை பார்த்து முடிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆகிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது, ஓப்பன் தான் ஷோ ஆகும். ஸோ அதே வந்து இப்போ வாய்ஸ் மெசேஜ், ஆடியோ நமக்கு யாருக்காவது சென்ட் பண்ணுறோம்னா அதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் யாருக்காவது நீங்கள் ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணும்போது பக்கத்தில் ஒன்றைக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒன்ஸ் ஆஃப்டர் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட் அந்த ஆடியோ கேட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே ஓப்பன் ஷோ ஆகும். அண்ட் 2வது தடவை வந்து பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆடியோ மெசேஜை நீங்கள் இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். 5வது அப்டேட், வாட்ஸ்அப்பில் லாக் சேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு பர்சனுக்கு போய் பர்சனலாக வந்து லாக் சேட் பண்ணணுமோ அந்த செட்டிங்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் தான் நீங்கள் வந்து லாக் சேட் பண்ணுற மாதிரி இருந்துருக்கும். அண்ட் இப்போ வந்து அதுக்கான ஷார்ட்கட் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் முன்னாடி இன்டர்ஃபேஸ்லேயே நீங்கள் எந்த பர்சனை வந்து சேட் வந்து லாக் பண்ணுமோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுக்கு லாக் சேட் வந்து ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி வந்து லாக் பண்ணிக்க முடியும். ஸோ இது குட்டி அப்டேட், ஷார்ட்கட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடியே ஒரு அப்டேட் வந்து வர வேண்டியதாக இருக்குது. நம்ம இந்த லாக்டு சேட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நம்ம கீழே ஸ்வைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் லாக் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு தான் போகணும். பட் இது நிறைய பேர் வந்து பார்த்தாங்கன்னா எதையோ லாக் பண்ணி வச்சிருக்கேன் யாரா நம்ம சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு சீக்ரெட் கோடு வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். அண்ட் அப்டேட் இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ தெரிஞ்சுக்கங்க, எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்கிறேன். ஸோ சீக்ரெட் கோடு வச்சு நம்ம அந்த லாக்டு சேட்டுங்கிற ஃபோல்டரே மறைய வைக்க முடியும். அது வந்ததுக்கப்புறம் எப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அடுத்து
6வது அப்டேட் ரொம்ப 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 முக்கியமான அப்டேட். வாட்ஸ்அப்ல இந்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீடியோ கால் பேசும்போது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆப்போசிட்ல மொபைல் ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இல்லை நோட் ஷேர் பண்ணணும், ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும்னா ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அதில் ஒரு குறை இருந்துச்சு, ஒன்லி வீடியோ மட்டும் பார்க்க முடியும். மொபைல் என்ன இருக்கோ எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும், ஆடியோ வந்து கேட்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு யூடியூப்ல ஏதாவது வீடியோ ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க, ஆப்போசிட்ல ஆடியோ கேட்க முடியும், ஒன்லி வீடியோ மட்டும் தான் வந்து மூவ் பண்ண தான் போடும். அண்ட் இப்போ அப்டேட் கொடுத்து நீங்க அந்த பர்சன் வீடியோ கால் பேசிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் ஷேரிங்ல யூடியூப் வீடியோ பார்த்துருக்காங்கன்னா ஆடியோவும் சேர்ந்து வந்து கேட்கும். ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்டேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கும் இன்னும் வரல, ஸோ நிறைய பேருக்கு வந்துருச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. அப்டேட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் அண்ட் 7th ஃபைனல் அப்டேட் எல்லாமே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக வந்து சொல்லியிருப்ப மெசேஜ் வந்து பின் பண்ணிக்கிற மாதிரி, அண்ட் அது ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் வந்து பின் பண்ணிக்க முடியும். அண்ட் 2வது மெசேஜ் நீங்கள் பின் பண்ண போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் மெசேஜோட ரீப்ளேஸ் ஆகி உங்களுக்கு 2வது மெசேஜ் தான் வந்து அப்டேட்டில் நிற்கும். அண்ட் இப்போ ஒரு அப்டேட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஃபீச்சர். இனிமேல் நீங்கள் மல்டிபிள் மெசேஜும் வந்து பின் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். 1 or 2 2 மெசேஜ் வந்து நீங்கள் பின் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. எத்தனை மெசேஜ் வந்து பின் பண்ணணும்னு சொல்லி சொல்லலை. அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு 3 to 4 இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். மல்டிபிள் மெசேஜ் நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்டும் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 7 அப்டேட் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எந்தெந்த அப்டேட்டுக்காக நீங்கள் ஈகர்லி வெயிட்டிங்காக இருக்கீங்க, எந்தெந்த அப்டேட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்தெந்த அப்டேட் முக்கியமான அப்டேட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு அந்த ஹெச்டியில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணும்போது ஆடியோ சேர்த்து கேட்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 மேஜரான அப்டேட் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு வந்துச்சு இந்த 2 அப்டேட் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, மற்ற எல்லாமே அது செகண்டரி தான். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எல்லா ஃபியூச்சருமே நல்லா தான் இருக்குது ஓரளவுக்கு. அந்தந்த சமயங்களில் அந்தந்த ஃபியூச்சர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லா அப்டேட்டும் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் என்ஜாய் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் ஒரு நல்ல இடங்களை சந்திக்கிறேன்.